ஸோ இங்கே பாருங்கள், கான் வந்து இருக்குது. இன்னும் பூ பூத்துருக்கு, இன்னும் செடி வரலை. பூ பூத்துருக்கு, இன்னும் அந்த கான் வரலை. ஸோ இப்போ பாருங்கள், பூ இருக்கா? இப்போ தான் வந்து லைட்டாக வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இங்கே பாருங்கள், இது எல்லாமே வந்து அரைக்கீரை சொல்லுவோம்ல, அது சிறுகீரை எல்லாமே இருக்குது. புதினாலாம் இருக்குது பாருங்கள், புதினாலாம் நிறைய போட்டிருக்காங்க பாருங்கள். இது எல்லாமே அவங்க பண்ணதான். டெய்லி கீரையை ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு சாப்பிட்டுக்கிறாங்க. டெய்லி கீரையை ஃப்ரெஷ்ஷாக பறித்து சாப்பிட்றாங்க. இது என்ன கீரைன்னு தெரில, சிறுகீரையா என்னான்னு தெரில, குட்டி குட்டியாக இருக்குது, சிறுகீரமாக தான் இருக்குது. ஸோ நிறைய பறிச்சிட்டாங்க. டெய்லியும் நம்ம பிச்சு சாப்பிடுவோம்ல, அதனால் நிறைய பறிச்சிட்டாங்க. பூவெல்லாம் பூத்துருக்கு பாருங்கள். இதுதான் அரைக்கீரைன்னு நினைக்கிறேன். நல்லா பெருசாக இருக்குது பாருங்கள். இது பாருங்கள், தண்டுக்கீரை எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்குன்னு. இதுதான் சிறுகீரை. தண்டுக்கீரை இங்கே இருக்குது. ஸோ அப்படியே தூள் விடவும் நல்லா சூப்பராக வளர்ந்துருக்கு. நான் ஆல்மோஸ்ட் நிறைய காய்ச்சி முடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இங்கே பீன்ஸ்லாம் காய்ச்சி முடிச்சிருச்சு. ஸோ அது பட்டாணின்னு நினைக்கிறேன். பட்டாணிலாம் காஞ்சி காய வச்சு எடுத்து வச்சுருக்காங்க. அதை கூட காட்டுறேன் நான். ஸோ நிறைய கீரை நிறைய போட்டிருக்காங்க. இப்போ தக்காளிலாம் இப்போ தான் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் சரியாக பூ பூக்கலை. லாஸ்ட் இயர் வந்து நிறைய தக்காளி இருந்துச்சுன்னு சொன்னாங்க. இதெல்லாம் தக்காளி செடி. கீரை தாங்க இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வந்து இங்கே கிடைக்கவே கிடைக்காது. ஸோ வீட்டுக்கிட்ட இடம் இருக்கனால நிறைய போட்டிருக்காங்க. இதோ பீன்ஸு காய்ச்சிக்கு பாருங்கள், பீன்ஸு செடி. நான் தான் நட்டேன், ஆனால் சரியாக வளரவே இல்லை. பீன்ஸ் வந்து நிறைய காய்ச்சிருக்கு. கொத்தமல்லி பாருங்கள், நம்ம ஊரில் அந்த காய் காய்க்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்திருக்கு. பின்னாடி இருக்குது, அதையும் காட்டுறேன் பாருங்கள். பின்னாடியும் போட்டிருக்காங்க. சூப்பராக காய் காய்ச்சிருக்கு பாருங்கள் இந்த இடத்துல. இதெல்லாம் கொத்தமல்லி சூப்பராக காய் காய்ச்சிருக்கு. ஸோ ஃப்ரண்டில் வந்து இவ்வளோ தான் இருக்குது. நம்ம பேக் சைடு போய் பார்க்கலாம்.